குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பொறக்காது. இது வந்து நெறைய பேர் குங்குமப்பூ சாப்பிட்டா பேபி வந்து ஃபேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னன்சில நெறைய சாப்பிடுவாங்க. பட் அப்படி கிடையாது. பட் குங்குமப்பூ வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்ம ஒரு 2 ஸ்ட்ராண்ட் நீங்க வந்து நல்ல வாட்டர்ல ஊற வச்சுட்டு ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க பால்ல அதை கொதிக்க வச்சு அந்த பாலை குடிச்சீங்கன்னா ஆக்சுவலி அது நம்மளோட மூட நல்ல எலிவேட் பண்ணும். இட் பூஸ்ட் யுவர் மூட். செரோட்டோனின் இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் யுவர் ஹாப்பி ஹார்மோன். அண்ட் இது நீங்க குடிக்கும் போது உங்களோட கட்ல இருக்கிற அந்த ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன்ல இருக்கிற பிளட் சப்ளை வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு பிரெக்னன்சில இருக்கிற அந்த ப்ளோட்டிங், நாசியா, இன்டைஜஷன் இதெல்லாமும் சரியாகும். பட் குங்குமப்பூனால கண்டிப்பா வந்து பேபி வந்து ஃபேரா பொறக்காது. நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா எல்லா பேபியும் ஆக்சுவலி பொறக்கும் போது ஃபேரா தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு 1 or 2 months வளர வளரதான் அந்த மதரோட ஸ்கின் கலர் இல்ல ஃபாதரோட ஸ்கின் கலர் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் பேபியோட ஸ்கின் கலர் வந்து டிட்டர்மைன் ஆகுது. ஆல் தி பெஸ்ட்.